கம்ப. அது போட்டு இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இது வந்து நான் குங்ஃபூ தான் கத்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு 2 அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி ராஜுவோடது அந்த ஃப்ளோவு தான் அந்த ஷோக்கான இன்ட்ரெஸ்ட்டும், ஓவியாக்கான அந்த ஒரு பேச்சு வந்து கொஞ்சம் அந்த ஷோக்கான ஒரு ஹைப் ஏத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இப்படியே போகுமா? இது போக போக குறையுமா? அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது ஒரு பக்கம் ஆச்சு. ஸோ இவங்களும் ஹோல்ட்ல தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ஷாம்ஷி. ஸோ அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஹோல்ட்ல போட்டாங்க. இன்னொருத்தவங்க சம்யுக்தா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு வித்தியாசமா இருந்தாங்க. அவங்க கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அவங்கள சொல்ல முடியல. கான்ஃபிடன்ஸ் இல்லன்னும் சொல்ல முடியல. ஒரு மாரி வந்து பிக் பாஸ்க்கு வரணும்னு வந்துட்டாங்க. ஆனா, இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? இல்ல என்னவா நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போறோம்? அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லாம வந்த மாரி இருந்தது. ஸோ இவங்களையும் ஹோல்ட்ல தான் போட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து என்ன உங்களோடது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, என்னோட ஹானஸ்ட் தான். நான் வந்து சம்பவம்லாம் நெறைய பண்ணியிருக்கேன். அப்படி இப்படிலாம் சொன்னது, மாஸ் சம்பவம்லாம் பண்ணியிருக்கேன். அப்படின்னு ஏதோ ஒரு 2 சொல்லுங்களேன் அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது, உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எனக்கு கேட்டா நீங்க நைட்டி போட்டவங்க அவ்வளோ கான்ட்ரோவர்சி ஆனாங்க. இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் பத்தி இந்த ஜட்ஜஸ் எதுவுமே பேசல. அது நைட்டின்னு ஆப்வியஸா தெரிஞ்சதுனால, இல்ல மாயா வந்து தெலுங்குல நான் இத பார்த்துருக்கேனே அப்படின்னு சொன்னதுனாலயோ என்னமோ தெரியல. அத கான்ட்ரோவர்சி ஆக்குனாங்க. ஆக்சுவலா பார்க்க போனா இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் கான்ட்ரோவர்சிக்குள்ள இருக்கணும் தான். பட் ஆனா அகைன் தெரியல. அவங்க எந்த பேஸ்ல வந்து கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றாங்கன்றது விஜய் டிவிக்கே வெளிச்சமான ஒரு உரித்தான ஒரு விஷயம். அதுக்குள்ள நம்ம எந்த பஞ்சாயத்தும் பண்ண முடியாது. நமக்கான விஷயத்தையும் சொல்ல முடியாது. அது அவங்க ஒப்பீனியன், அவங்க சேனல், அவங்க ஸ்டைல், அவங்களோடது விஷயம் அப்படின்னு தான் நம்ம விட வேண்டியதா இருக்கு. ஸோ இவங்களுக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அப்படிதான் இருந்தது. பெருசா நைட்டிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணா எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. இன்ஃபாக்ட் இதுக்கு நைட்டியே பெட்டர் போல அப்படின்ற மாரி தான் இருந்தது. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கமெண்ட்ஸ ஷேர் பண்ணுங்க. ஆப்வியஸா ட்ரெஸ்ஸ பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கான ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸ பத்தி. பட் ஆனா ஒரு ஷோன்னு வந்ததுக்கப்புறம் அங்க ஒரு விமர்சனம் ஆகுதுன்னா, அது அவங்க மட்டும் தான் விமர்சனம் ஆகுறாங்களா? அவங்கள மாரி வேற யாராவது வந்தா அவங்களுக்கு அது அந்த ரூல்ஸ் அப்ளை ஆகாதா? அப்படிங்கிற இடத்துல இந்த கொஸ்டின் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த மாஸ் சம்பவம்னு எத நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வாட்டி பஸ் சீட்டு புடிக்கும்போது சீட் புடிச்சுட்டு, அ ஒரு பையன் வந்து அந்த சீட்ட குடுக்காம, அந்த பஸ்ல சீட் புடிக்கிற சண்டை நம்ம சென்னையில எதார்த்தமா நடக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல அந்த பையன அடிச்சுட்டதா சொல்றாங்க. ஸோ வயசானவரு அப்படின்னு சொன்னா, வயசானவர் அடிச்சு வயசானவர்லாம் இல்ல. வளர்ந்த பையன் அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த காமெடியா இருந்தது அந்த கான்வர்சேஷன்னு வச்சுக்கோங்களேன். காமெடின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் என்ன சொல்றது? ஒரு மாரி சொல்லுவோம் இல்லைங்களா? காமெடியும் இல்ல. ஆனா ரிஜெக்ட்டும் பண்ண முடியல. ஒரு மாதிரி மொக்கையா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி வச்சுக்கலாம். அந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நம்பர் 2ன்னு சொல்லிட்டு இவங்க அக்கா மேரேஜ்க்கு ட்ரெஸ் தைக்க குடுத்தாங்களாம். அப்புறம் அந்த ட்ரெஸ் வந்து துபாய்லேருந்து வாங்கிட்டு வந்தது. நல்லா தைக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல குடுத்து, அந்த இடத்துல வந்து மதுரையிலயும் எங்கேயோ குடுத்துருக்காங்க. அங்க வந்துட்டு சரியா தச்சுலாம் அப்ப காமெடி சொல்லிட்டே இருப்பாரு ராஜு. இத வந்து காமெடி ஆக்கிடாதீங்க இந்த கதைய. ப்ளவுஸ் பத்தல, செய்யல, சரியா தைக்கல அப்படின்னு சொல்லி காமெடி ஆக்கிடாதீங்க. நாங்க இன்ட்ரெஸ்ட்டா கேட்டுருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. இல்ல, இல்ல காமெடிலாம் இல்ல. நான் சம்பவம் தான் பண்ணேன் அப்படிங்கும்போது, அது என்னன்னா அந்த ட்ரெஸ் தைக்க குடுத்துருக்காங்க. ஆனா ட்ரெஸ் தைக்கலாம் வந்துருச்சு தச்சுலாம். ஆனா வந்தது பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தர் ட்ரெஸ் வந்துருச்சு. இவங்க குடுத்த அந்த மெட்டீரியல் வரலையாம். ஏன்னா துபாய் மெட்டீரியல் இவங்க காஸ்ட்லியாலாம் வாங்கி குடுத்துருக்காங்க. ஆனா அது வரல அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க வீட்ல இருக்கவங்கலாம் அப்ப கேட்டுருக்காங்க. சரியான ரெஸ்பான்ஸ் வரல. அதுக்கப்புறம் இவங்களே கிளம்பி போய் அங்க கேட்டுருக்காங்க. ஸோ, இவங்களே கிளம்பி போய் அங்க கேட்டுருக்காங்க. அப்போ அப்பயுமே அவங்க ஒத்துக்கலையாம். அவங்க செஞ்ச தப்ப நான் கரெக்ட் ட்ரெஸ் தான் குடுத்தேன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க அப்ப எல்லாரும் அவங்கள அரைஞ்சிட்டு தான் சொல்றாங்க. ஸோ, அப்ப தான் ஜட்ஜஸ் கேட்குறாங்க, "அரையறதெல்லாம் தான் மாசுன்னு நெனச்சிருக்கீங்களா? அடிக்கிறது தான் மாசுன்னு நெனச்சிருக்கீங்களா? இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு சரியா செய்யலன்னா, நாங்க அடிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களான்ற மாரி அந்த ஒரு கவுண்டர் கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அப்பதான் அவங்களுக்கு அவங்க சொன்னது புரிஞ்சுது. அவங்க செஞ்சது எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு வயலன்ஸ்ல ஈடுபட்டுட்டு அத மாசுன்னு நம்பியிருக்காங்க இவ்வளவு நாளுன்ற மாரி கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்ணாங்க. கொஞ்சம் டவுனாவும் ஆனாங்க. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன பார்க்க முடிஞ்சது. உடனே வந்து சரி உடனே ராஜு சொல்வாரு, "இன்னொரு சான்ஸ் தரலாம். இதனால உங்கள ரிஜெக்ட் பண்ண எங்களுக்கு மனசு வரல. இன்னொரு சான்ஸ் வேணா தரோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி ராஜு சப்போர்ட் பண்ற மாரி சொல்லி, அப்பதான் சொல்வாரு, "அ இன்னொரு மாஸ் விஷயம் நாங்க சொல்லட்டுமா நீங்க பண்ணத? 22 வயசுல வந்து நீங்க கஷ்டப்பட்டு பண்ணி, அ ஒரு மாரி ஒரு எஃபோர்ட் போட்டு நீங்க ஒரு ஹோட்டல வாங்கியிருக்கீங்க. அந்த ஹோட்டலுக்கு ஓனராவும் இருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய மாஸ். அது மறந்துட்டீங்களே" அப்படின்னும்போது அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். "ஆமா நான் அத நான் மறந்தே போயிட்டேன்" அப்படின்னும்போது, "ஆமா இவ்வளோ பெரிய மாஸ் சம்பவம் பண்ணிட்டு ஒண்ணுமில்லாததெல்லாம் மாசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது?" அப்படிங்கிற மாரி அவங்கள கேட்டோனே அவங்களுக்கே ஒரு மாரி இருக்கும். ஆமால்ல அப்படிங்கிற மாரி. ஸோ அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனா அத விட பெட்டரா அத வந்து பெஸ்ட்டா காமிச்சுக்கணும்னு தோணாம, ஒண்ணுமில்லாத விஷயத்த பெஸ்ட்டா சொல்லிட்டு இருக்காங்கன்னும்போது, அது அவங்களோட புரிதலா? இல்ல அ
என்னன்னு தெரியல. அவங்களோட நிஜமாவே மறந்துட்டாங்களா? இல்ல அது எப்படி மறக்க முடியும்? லைஃப்ல அவங்க பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அத தானே ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அப்படின்னும்போது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு வித்தியாசமான கேரக்டரா தான் அவங்க தெரியிறாங்க. அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட விதத்தில. ஸோ கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்கு. ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் தப்பான விஷயத்து மேல அவங்க வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. இதுதான் ஜட்ஜஸ் புரியவும் வைக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ நீங்க நான் எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனா எல்லாம் பண்ணிட்டு எத நீங்க மாசுன்னு சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி அவங்களோட தப்பையோ, இல்ல அவங்களுக்கான புரிதல் சரியில்லங்கிறதையும் ஜட்ஜஸ் மீன் பண்ணி சொன்னது அவங்க டக்குன்னு ஹர்ட் ஆயிடுச்சு. அவங்க ஃபேஸ் மாறிடுச்சு. ஸோ அவங்களே அத பண்ணிட்டு உடனே மாயா வந்து சொன்னாங்க, "நிஜமாவே நீங்க மாஸ் தான். இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. மாஸ் தான்." அப்படின்னு சொல்லும்போது, "ஒரு எனர்ஜி குறையாம பேசுங்க." அப்படிங்கிற மாரி ஏன்னா டக்குன்னு வைப் குறைஞ்சிடுச்சு அவங்களுக்கு. அப்போ வந்து சொல்றாங்க, ஆமாமா நான் மாஸ் இல்லாம வேற யார் மாசு? நான் தான் மாசு." அப்படின்ற மாரி சொன்னாலுமே, இதுக்கு எல்லாம் நடுவுல அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ஹோல்ட்ல தான் போட்டிருக்காங்க. ஸோ குவாலிஃபைன்னு சொல்லல. ஹோல்டுன்னு சொன்னோனே வெயிட்டிங் அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ அப்பயும் மாஸ் குறையாம இருக்கும். இனிமே மாசுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்களா? எது மாசுன்னு புரிஞ்சுட்டு பேசணும் அப்படிங்கிற மாரி ராஜு சொல்லுவாரு. ஸோ மாசுங்கிறது வந்து நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன் இனிமே அப்படின்னும்போது, திருப்பி திருப்பி மாசுன்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்படிங்கிற மாரி அந்த கலாய்க்கிற மாரி அந்த கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ இவங்க ஹோல்ட்ல போட்டோனே ஐ அம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாரி கெத்தா சொன்னாலும் அவங்க ஃபேஸ் வந்து டக்குன்னு டல் ஆயிடும். ஸோ ஒரு வழியா அவங்களே ஹோல்டில் போட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த எபிசோட் போச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 நாள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது. இந்த காமன் மேன் ஷோ சூப்பராக போகுமா? இல்லை போக போக அப்படியே தேஞ்சிருமா? இல்லை சூப்பராகுமா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணுங்கள். ஆனால் இப்படியே உருட்டி பரட்டி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் டிஆர்பி மற்ற லாங்குவேஜஸ்க்கு ஈக்குவலாக கொண்டு போவாங்களான்றது தான் பெரிய டவுட்டு. வெறும் எப்பயும் போல் தனியாக தமிழ் ஷோ நடக்கும், ஐ மீன் தமிழ் சீசன் நடக்கும்னா ஓகே, இவங்க உருட்டுக்கு இது செல்லுபடி ஆகிடும். ஆனால் மற்ற சீசன் மற்ற லாங்குவேஜஸோடு சேர்ந்து பண்ணும்போது இந்த உருட்டு பத்தவே பத்தாது. பார்க்கலாம் எப்படி உருட்டி பிக் பாஸ் ஷோ கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.